நான் என் பொண்டாட்டி கூட்டிட்டு போக வந்திருக்கேன். உன் பொண்டாட்டி அடுப்ப நான் விடுவோமா? உன் கூட உனக்கு தாண்டா 2 அடி கணத்துல வைப்பேன். ஏய் விடு மதி, விடு, அடிக்காத அவரு மாமா. உன்னையும் சேர்ந்து அடிப்பேன்டா. அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. மச்சான், இன்னைக்கு ஒரு நாள் டயம். இன்னைக்குள்ள மட்டும் உன் அக்கா என் வீட்டுக்கு வரலைன்னு வச்சுக்கயேன் அப்படின்னு தங்கராஜு சுரேஷ் கிட்ட கிடுக்குப்பிடி போட போற ப்ரொடிக்ஷனை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. ஆடி போறாரு சுரேஷ். மாமா என்ன மாமா, ஏன் எதுக்கு இந்த முடிவு? இதுக்கு தான் என்ன அவசர அவசரமா வர சொன்னீங்களா? ஆமா மச்சான், என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் புக் பண்ணிட்டு அங்க இருந்து கூப்பிடுறாரு. இவரும் போறாரு. என்னமோ ஏதோ சீக்கிரம் மச்சான் அப்படின்னு சொல்லவும் ஓடுறாரு. பார்த்தா நல்ல பாட்டில ஊத்திக்கிட்டு இருக்காருங்க. பார்த்தா சைட் டிஷ் மெயின் டிஷ்னு அப்படி நிறைய இருக்கு. ஆம்லெட், சில்லி சிக்கன், அது இதுன்னு முழுக்கோழி அப்படி மல்லாக்க கவுத்து வச்சிருக்காங்க. மிளகா தொழில் அப்படின்னு அமுக்கி அமுக்கி எடுத்து இவர் பார்த்தோன்னே அப்படியே சுரேஷுக்கு ஆசை வருது. என்ன மாப்பிள, வா மாப்பிள, உனக்கு இல்லாத வா உட்காரு அப்படிங்கல. இல்ல மாமா, வீட்டுக்கு போற நேரம், அப்புறம் ஏதாவது வாடகைட தெரிஞ்சா. என்ன மச்சான், என்ன, ஏன் மாப்பிள இப்பெல்லாம் பயப்படுற? ஏன் சுரேஷ், நீ பொண்டாட்டி தாசன் ஆயிட்டியா என்ன? அப்படிலாம் இல்ல, என்னதான் இருந்தாலும் அப்படிங்கல. பொண்டாட்டி எதா இருந்தாலும் காலுக்கு கீழே தான் வச்சிருக்கணும். அப்படியே உரைக்குதுங்க சுரேஷுக்கு புத்தியில. ஏன் மாமா, அப்ப அக்காவையும் அப்படித்தான் நினைச்சு காலுக்கு கீழே வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? டேய் அப்படிலாம் இல்லடா, உனக்கு தெரியாதா என்ன? உன் அக்காவை நான் இதயத்துல வச்சிருக்கேன்டா, நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன். ஆனா அவ தான் புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டு உங்க அண்ணன் அண்ணன்னு அங்கேயே போறாடா அப்படின்னு சொல்ல, மாமா விடுங்க மாமா, போயிட்டு போகுது. இப்ப என்ன அண்ணன் சொன்னா என்ன, நம்ம அண்ணன் தானே. ஆஹா, அண்ணனோட இவன் ரொம்ப பண்றானே. சரி வா மாப்பிள, அதை விடு, இந்த குடி அப்படின்னு ஃபுல்லா ஏத்தி விட்டுட்டு, இங்க பாரு, நான் உன் அக்கா என் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறா. ஒரு நாள் டைம் கொடுத்தேன், ஆனா வரமாட்டேங்கிறா. என்ன பண்ணலாம்? நானும் எவ்வளவு சொல்லிட்டேன் மாமா, கேட்க மாட்டேங்கிறாளே. வீட்டுல போய் சுரேஷ் எவ்வளவு சொல்றாரு, நீ போக்கா, நீ போ, அப்புறமா நாலு பின்ன பாத்துக்கலாம். இனிமே அவர் அடிக்க மாட்டாரு, திட்ட மாட்டாரு, எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு அப்படின்னா பாக்கியராஜு அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கேன், ஆப்பா அப்ப ஆத்தா எல்லாருமே சொல்றாங்க. முன்னாடிலாம் எனக்கு என்னமோ ஆச்சரியமா இருக்குங்க. கதைய கொஞ்ச நாள் ஆனோன்னு மறந்துருவாங்களா? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அப்பனும் ஆத்தாலும் அப்படி திட்டுவாங்க. தலைய தொங்க போட்டுக்கிட்டு இருப்பாரு பாக்கியராஜு. அவர்தான் அவரோட சம்பளத்துல தான் இந்த வீடே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அடங்கி அடங்கி போறானேன்னு நினைச்சு பாத்துட்டு இருந்தா, இப்ப என்ன வீரம் வந்துச்சுன்னு தெரியல. ஏன் கதைய இப்படி கொண்டு வராங்கன்னு புரியல. பட்டுன்னு அப்பால மதிக்கல, மதிக்கலன்னு சொல்லக்கூடாது பாவம். எல்லாருமே தள்ளு 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 தள்ளு, என் தங்கச்சிக்கு ஒரு நியாயம் வேணும், அது வரைக்கும் என்னோட கொள்கையில அல்லு அல்லுன்னு அள்ளிக்கு நிப்பேன் அப்படின்னு நிக்கிறாங்க. சுரேஷ் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. அதத்தான் முடியே சொல்றாரு. மாமா இப்படிலாம் நடக்குதுன்னு. சரிப்பா, உன் அக்கா வரமாட்டா, நான் ஒரு வேற ஐடியா வச்சிருக்கேன் அப்படிங்கல. என்ன, இங்க பார் அப்படின்னு போட்டோவை காமிக்கிறாரு தன்னோட மொபைல் எடுத்து. எப்படி இருக்கு ஆளு? நல்லாதான் இருக்கு. யார் மாமா அது? யாருன்னு பாக்குறியா? இது உங்க அக்கா தான்டா அப்படிங்கல. என்னது அக்காவா? ஆமா, எனக்கு கல்யாணம் ஆயிட்டா அது உனக்கு அக்கா தானே, என் பிள்ளைங்களுக்கு சித்தி. மாமா என்ன மாமா அப்படின்னு பட்டுன்னு எந்திரிக்க. என்னப்பா, அடிச்ச போதெல்லாம் இறங்கிருச்சா? இல்ல மாமா, நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, எங்க அக்கா பாவம், அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நீ நினைக்கிற வாழ்க்கை பாவம் போதும் போயிரும் அப்படின்ட்டு. ஆனா உன் அண்ணன் நினைக்கலையே. உன் வீட்டுல உன் அம்மா அப்பாவே என்னை மறந்துட்டாளேப்பா, கைய கழுவிட்டாங்களேப்பா. அந்த வீட்டுக்கு நான் எவ்வளவு நல்லது பண்ணிருப்பேன். என் தங்கச்சியை இழந்தோம் நான் உங்க வீட்டுக்கு நான் வந்து நின்னேனேடா. இப்படி பண்றீங்களா? ஏன் உன் வீட்டு பிரச்சனை கூட நான் எத்தனை வாட்டி வந்து நின்றுருக்கேன். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன் இப்ப கூட இன்ஸ்பெக்டர் வேலை, அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே ஐஜி டிசி அப்படின்னு போயிட்டே இருப்படா அப்படிங்கிறாங்க. மாமா நிஜமாவா? ஆமாடா, வேற லெவலுக்கு உன்னை எஸ்பி லெவலுக்கு கொண்டு போவேன் தெரியுமா, கமிஷனர் அளவுக்கு. இன்னும் 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷம் உன்னை நாங்க உசரத்துல வச்சு கொண்டாடுவேன்டா. மாமா அப்புறம் ஏன் மாமா அக்கா விட்டுட்டு? அடே டே, சொல்றத கேள்ற. நான்லாம் கல்யாணம் சொல்றது சும்மாடா, உங்க அக்காவை மிரட்டுறதுக்கு. மாமா நிஜமாவா? ஆமா, இந்த போட்டோ காமிச்சு வீட்டுல போய் கூப்பிடுறோம். உங்க அக்கா என் பின்னாடி வந்துருவாள்ல, நீனும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பா இருப்பியா? கண்டிப்பா மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு கதவை தட்டினா அப்படியே வந்து நிக்குதுங்க. ஹாய் ஊன்னு தள்ளாடிக்கிட்டு 2 நிக்கிற பார்த்துட்டு மலரு மதி 2 பேருமே கதவை திறக்கிறாங்க. ரேவதியும் வர்றாங்க. என்னடா, ஏன்டா இப்படி எல்லாம் இந்த மனுஷன் தான் ஊத்தி கொடுத்தாரா? அக்கா நீ சும்மா இருக்கா, சும்மா சும்மா அவரே திட்டுற. மாமா குழந்தை மனசு தெரியுமாக்கா, குழந்தை மனசு. நீ வா மாமா அப்படின்னு கூட்டி போக மாமனாரு மாமியார் எல்லாரும் வந்துடுறாங்க. என்ன சத்தம்? மாப்பிள என்ன? சுரேஷ் பாக்குறாங்க. மலரும் மதியம் பாத்துக்கிறது. மயனும் தான் போதையில தள்ளாடிட்டு வரான். ஆனா இதுங்களை பாத்தீங்களா? மாப்பிள என்னாச்சாம் அப்படிங்கிற ரேவதி பாக்குது. இதுதான் இதுதான் எங்க அப்பா அம்மாட்ட பிடிக்காது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பார், நான் ஒண்ணு சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை மாமா உங்ககிட்ட முக்கியமா சொல்றேன். நீங்க அத்தை மாமான்னு உங்களை நான் கூப்பிடணுமா, இல்ல இதோ இவங்க அப்படின்னு ஒரு அம்மா அப்பாவை காமிக்கிறாரு. இவங்கள நான் அத்தை மாமான்னு கூப்பிடட்டுமா, நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கங்க அப்படி.
மாப்பிள என்ன மாப்பிள சொல்றீங்க அப்படின்ட்டு ஆமா நான் எனக்கு பார்த்திருக்க பொண்ணோட அப்பா அம்மா பொண்ணை பாக்குறீங்களா அப்படின்னு பொண்ணை காமிக்கிறாங்க. லட்டு மாதிரி இருப்பா பாத்தீங்களா? நான் பேசி முடிச்சிட்டேன். உங்க மகளுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தேன். உங்க மையம் அனுப்பல. நான் என்ன பண்ண முடியும்? இந்தோ இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது டைம். நான் இப்பவே என் பின்னாடி வந்துட்டா கூட்டிட்டு போறேன். இல்ல உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. மொற பிராரம். நான் முடிச்சுக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரேவதி பாக்குது. அப்பா, அம்மா என்னம்மா உன் வாழ்க்கை போகுது போடி. பாக்கியராஜ் வராரு. இங்க பார் அவங்கலாம் நடிக்கிறாங்க போகாத. அண்ணே விடுண்ணே நடிக்கிறாங்களோ இல்லையோ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வாடி அப்படின்னு பாப்பா இளவரசியை கூப்பிட மலர் பாக்குது. பாக்கியராஜ் மிரட்டுறாரு. நீ போனா என் கூட பேசக்கூடாதுன்னு. உடனே மலர் கைய பிடிச்சு இங்க பாருங்க. ஆயிரம் இருந்தாலும் புருஷன் விட்டுதாங்க ஒரு பொண்ணுக்கு பெருமை. மதியமே கைய பிடிச்சிட்டு ஆமாங்க. என்ன இருந்தாலும் சரி புள்ளைங்க புருஷனோட வாழ்றதாங்க நல்லா இருக்கும். நீங்க போங்க பாவம் இல்லையா? நீங்க போங்களேன். பாப்பா பாருங்க பையன் அங்க தனியா இருக்கான். பாத்துக்கலாம். இதோட இப்படியே முடிய போறதில்ல. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க தைரியமா இருங்க. என்ன நடந்தாலும் சரி எங்களுக்கு சொல்லுங்க. இனிமே அவர் இப்படி பண்ண மாட்டான்னு நம்புவோம் அப்படின்னு மதி எடுத்து சொல்ல, சரி மதி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியராஜையும் ஒரு கன்வின்ஸ் பண்றாங்க. நம்ம ஆளு மதி ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. நம்ம நம்ம இன்னமும் இங்க வச்சுக்கிட்டு குடுக்குற ஆதரவ அங்க போய் பார்ப்போம். இனிமே நீங்க வேலைக்கு போற முன்னாடி காலைல ஒரு வாட்டி போங்க. சாயந்தரம் ஒரு வாட்டி போங்க. போயிட்டு போயிட்டு வாங்க. அப்ப உங்களுக்கு பயம் இருக்கும்ல. இது கூட நல்ல ஐடியா தான் இருக்கு. சரி மதி, நீ சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மதி இவ்வளோ பேசுறத பார்த்துட்டு மாமியாரும், சுரேஷும் அப்படியே மதிமயங்கி போறாய்ங்க. பரவாயில்லையே நல்லா பேசுறாளே! அப்படியே பார்க்குறாங்க. சுரேஷ் இப்படி சொல்லி வடிச்சுட்டு நிக்கிறாரு. என்னடா உன் பொண்டாட்டி அப்படியே தாங்கி பார்க்குற? இல்லம்மா நீயுமே அப்படித்தான் பார்த்த. உடனே ஏம்மா அந்த பையங்க மட்டும் மருமகள்ட்ட கொஞ்சிட்டா ஆற மாட்டேங்குது மனசு. அது தெரியலடா. மருமக மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். மருமக அடிச்சுக்கிட்டே கிடக்கணும்னு தோணுது. அது ஏன்னு தெரியலடா. இந்த அளவுக்கு தெரியுதுல்ல. அதுவே சந்தோஷம் தான். ஆனா அத மாத்திக்க. என் பொண்டாட்டி எப்படி அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு கிளம்ப, ரேவதி துணிமணிலாம் எடுத்துட்டு கிளம்புது. தங்கராஜு கூப்பிட்டுக்கிறாரு. கைய அணைச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க. புள்ளைய தூக்கிக்கிட்டு. அப்படியே திரும்பி பார்த்துட்டு சுரேஷ் கிட்ட, ஓகேவா? அப்படியே ஒரு கண் அடிச்சு, எப்படி? அப்படிங்கிறாங்க. ஓகே. மதி பாக்குது. என்ன இதுங்களுக்குள்ள ஏதோ டீலிங் போட்டு போகுதுங்க. கல்யாணம் தெரிஞ்சோனே ஓடுற பார்த்தீங்களாங்க. இவங்கலாம் கிளம்புறாங்க. சுரேஷ் வாராரு. மதி கைய பிடிச்சுட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸா? எதுக்கு? அப்படிங்கிறாங்க. இல்ல எங்க அக்கா மனச மாத்தி அனுப்புனேன்ல. இதுல என்ன இருக்கு? இதுல ஒண்ணும் இல்ல. அவங்க நல்லா வாழணும். அவ்வளோதான். இதுல ஒண்ணும் இல்ல. என்ன இருக்கு? விடுங்க. கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. எங்க கிளம்பணும்? இல்ல பின்னாடி போவீங்களே உங்க மாமா பின்னாடி. ஹலோ என்ன? அப்படிங்கிறாரு. அப்படியே மாமியார் பின்னாடி நின்னு எட்டி பாக்க திரும்புறாரு. என்னம்மா? என்ன பாக்குற? இல்லடா நீங்க என்ன பேசுனீங்கன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாங்க. போம்மா போய் வேலைய பாரும்மா அப்படின்னு சொல்லிட்டு மதிய பாக்குறாரு. மதி ரூம்குள்ள போயிருது. மதி எங்க இவ காணாம காணாம போயிடுறாளே அப்படின்னு பின்னாடியே வராரு. மதி 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 அப்படிங்கல என்ன அப்படின்னு டக்குன்னு திரும்ப ரொம்ப தேங்க்ஸ் மதி அப்படின்னு கையை எடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னது மோட்சம் உண்டாகட்டும் அப்படின்னு கைய காமிக்கிறாங்க. மதி கொழுப்புடி கொழுப்பு அப்படின்ட்டு போறாரு நம்ம சுரேஷ். இந்த பதிவு உங்களுக்கு இப்படி போனா நல்லா தானே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.